படம் ஆரம்பிக்கக்கூடியது ஒரு பைக் ரேசிங் ட்ராக்ல சானுங்கிற ஒருத்தன் ஒரு பயங்கர ரவுடிய பார்க்க வந்திருப்பான். அதுவும் எதுக்காக நினைக்கிறீங்க? உலகம் ஃபுல்லா தேடப்படக்கூடிய ஒரு வெப்பன் டீலரோட லொகேஷனை கேட்டு வந்திருப்பான். பதிலுக்கு அந்த கேங்ஸ்டரும், இது பாரு, இந்த வேலை ஒன்னும் அவ்வளவு ஈஸி கிடையாது, அதனால நான் உங்ககிட்ட கேட்ட 2 மில்லியன் பணத்தை கொண்டு வந்தியா, இந்த வச்சுக்கு ஒண்ணு செக்க கொடுக்குறான். உடனே கேங்ஸ்டர் தன்னோட ஆளுக்கு கால் பண்ணி கரெக்டா இவங்க தேடக்கூடிய அந்த டீலர் எங்க இருக்கான்னு ட்ராக் பண்ணி பார்க்கும்போது ஒரு பார்டரை கடந்து வேற ஒரு ஏரியாக்குள்ள போயிட்டு இருக்கான். அதுவும் ஒரு சொகுசு கார்ல. இது சானுக்கு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் வாட்சுக்குள்ள இருந்து ஒரு நரம்ப வெளியில எடுத்த கேங்ஸ்டரோட கழுத்துல லாக் பண்ணுவான். அட பாவி, உன்னை நம்பி கோஆர்டினேட்ஸ் சொன்ன பாரு, எனக்கு இது தேவைதான். அப்ப காவலுக்கு இருந்த ஒருத்தன் சுட ட்ரை பண்ணும்போது இவன் கழுத்தை நடிச்சுக்கிட்டு இருந்த அந்த கம்பி இருக்குல்ல, சடனா அது தக தகன்னு கொதிக்க ஆரம்பிக்குது. ஒரே நொடியில கேங்ஸ்டரோட கழுத்தையே துண்டா விட்டிருங்க. இத பார்த்து மீதி அல்லக்கைங்க சண்டைக்கு வருவானுங்க. அந்த நரம்ப வச்சு 2 அடி, துப்பாக்கியே 2ஆ பொழந்துரும். மீதி பயலுங்களை பொலன்னு பொழந்து ஒரு பந்த தூக்கி போட்டு எட்டி உதப்பான் பாருங்க. அல்ல சல்லையெல்லாம் கலங்கி ஆளுங்க அல்பாயுஸ்ல மேல போயிட்டானுங்க. ஆக்சுவலா வந்தவன் தனியா வரல, உதவிக்காக கையில ஷாக்க குடுக்கிற டிவைஸோட ஒரு அல்லக்கையும் கூட்டிட்டு வந்திருக்கான். இப்ப அந்த வெப்பன் டீலரோட தகவல் தெரிஞ்சதால டைரக்டா அவனோட காருக்குள்ள இருக்க கேமராவையே ஹேக் பண்ணி, இந்த பாரு, நான் உன்னை தேடி கண்டுபிடிச்சதுக்கான காரணம் எனக்கு ஜீரோ எங்க இருக்காங்கிற தகவல் தேவை. அப்புறம் உனக்கு எதிரியான கேங்ஸ்டர் அந்த மார்ட்டோவை இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொன்ன. அதே டைம்ல நீ தேடக்கூடிய 2வது ஆளு அவன் ஒரு உளவாளியா உன் பக்கத்துலயே தான் இருக்கான். கவலைப்படாத, அந்த ஜீரோவோட கதையை முடிச்சுட்டு நானே உனக்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு டீலர் கட் பண்ணிட்டு பக்கத்துல உட்கார்ந்து இருந்த ஆளை போட்டு தள்ளிடுவான். இப்ப நடந்த எல்லா சம்பவங்களையும் இங்க இருந்த ஒரே ஒரு பொண்ணு மட்டும் டேபிளுக்கு அடியில ஒளிஞ்சுக்கிட்டு பயந்து நடுங்குறபடி பாத்துருப்பா. சேன பாருங்களேன், கையில ஒரு செக்க கொடுத்துட்டு, வச்சுக்கோ, இனிமே இந்த பணம் எல்லாம் உனக்குதான், எங்கேயாவது போயிட்டு சந்தோஷமா வாழு. ஆத்தாடி, என்ன 2 பில்லியன் பணம் கொடுக்குறான், இவனை பார்த்தா அவ்வளவு நல்ல மாதிரி தெரியலையேன்னு லைட்டா பின்னாடி திருப்பினா அது வெறும் செக்கு கிடையாது, அது ஒரு சின்ன வெடிகுண்டு. ஆம்பிடுதாங்க. வந்த சேன் வேலையை முடிச்சுட்டு வெளியில போகும்போது இவன் கொடுத்துட்டு வந்த பாமையும் வெடிக்க வச்சுட்டான். உண்மை சொல்ல போனா இந்த சேனை இவனோட ஆளுங்களும் ஒரு கேங்ஸ்டர் ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்க. இவங்களுக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதை யாராவது மீறாங்க அப்படின்னா எங்க போனாலும் சரி அவங்களை தேடி கண்டுபிடிச்சு கொல்ல வேண்டியது இந்த கேங்கோட வேலை. சோ இதுலயே நமக்கு தெளிவா தெரியும், இவங்க தேடக்கூடிய அந்த ஜீரோங்கிற ஆளுமே கேங்ஸ்டர்ல ஒருத்தன் தான். கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆகுது. டீலர் இப்ப சான் கேட்ட மாதிரியே ஜீரோ இருக்க லொகேஷனை கண்டுபிடிச்சு அவனை சாகடிக்க சொல்லி 6 பேரை அனுப்பி வச்சிருக்கான். ஸ்னைப்பரோட மாடிக்கு மேல ஒருத்தா இருக்கான். மீதி ஆளுங்க அங்க எங்கன்னு பிரிஞ்சிருப்பானுங்க. எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, கடையை மூடிட்டு மொத்த பேரும் போனதுக்கு அப்புறமா அட்டாக் பண்ணலாம். இவங்க பிளான் போடக்கூடிய அதே டைம்ல மியான்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. ஆளு பாக்குறதுக்கு என்னமோ பேக்குமா இருந்தாலும் கூட யாருக்கும் தெரியாம பிட் பாக்கெட் அடிக்கிறது பயபுள்ளைக்கு கை வந்த கலை. ஒவ்வொருத்தன் பாக்கெட்ல இருந்தும் ஒண்ணு ஆட்டையை போட்டவன் கடைசியில இந்த டீலரோட அடியால் கிட்டே ஆட்டையை போடும்போது கையில கண்ணு மாடுது. அவ்வளவுதான், சும்மா இருப்பாங்களா? அந்த பொண்ணு கண்டிப்பா உன் முகத்தை பாத்துருப்பா. இனிமே அவளை விட்டு வைக்காதீங்கன்னா சிக்னல் கொடுத்ததுமே 5 பேரும் இந்த புள்ளைய சுத்து போட்டானுங்க. சடனா அப்பதான் ஜீரோ இருக்கக்கூடிய அந்த வீட்டோட கதவு கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் ஆகுது. என்னவா இருக்கும்னு மொத்த பேரும் இதை பாக்குற டைம்ல மேல ஸ்னைப்பர் இருந்தா பாத்தீங்களா, அந்த பைய தொப்புன்னு கீழே வந்து விழுறான். மொத்த பேரும் மியாவை விட்டுட்டு கண்டிப்பா அது ஜீரோவா தான் இருக்கும்னு மொட்டை மாடியை பார்த்து சுட ஆரம்பிக்கிறானுங்க. பயத்துல மியா கதவு திறஞ்சல்ல அந்த கடைக்குள்ள வந்துட்டு அங்க இருக்க கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சுப்பா. இந்த பக்கத்துல ட்விஸ்ட பாருங்க, கீழே விழுந்தா இல்லையா, அது உண்மையாவே இந்த ரவுடி கூட்டத்தை சேர்ந்த ஆள் கிடையாது. இவனுங்க தேடி வந்த ஜீரோங்கிற ஆளு கண்ணா பின்னான்னு சுட்டு தள்ளி ஒரு ஆளை போட்டு தள்ளிட்டு திரும்ப ஜீரோ அந்த கடைக்குள்ளேயே போயிடுவான். பின்னாடியே உள்ள வந்த ரவுடி பல்லுங்க நைட் விஷன் கேமரா வழியா பாக்கும்போது நாம நினைக்கிறத விட இந்த ஜீரோ ஜெகஜால கில்லாடி ஒவ்வொருத்தனையும் மறைஞ்சு அடிச்சு அவங்க கிட்ட இருக்க வெப்பன்ஸை வச்சு அவங்களோட சோழிய முடிக்கிறான். மொத்தமா 3 பேரை போர் தள்ளியாச்சு. 4வது ஆளு அந்த இடத்த விட்டு பயந்து ஓடும் போது அந்த பயலையும் விடாம கோடாரிய வச்சு குத்தி போட்டு தள்ளிட்டான். இது எல்லாத்தையுமே கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்த நம்ம மியா பாத்துருப்பா. கடைசியில அந்த ஜீரோ நம்ம மியாவையும் துப்பாக்கி முனையில பிடிப்பான். உங்ககிட்ட வெப்பன்ஸ் இல்ல, கொல்ல போறாரோன்னு நினைக்கும் போது இனிமே இங்க வராத, தப்பிச்சு போயிடுன்னு சொல்லுவாரு. அப்பாடான்னு பெருமூச்சு விட்டு மியா வெளியில போக நினைக்கும் போது படாருன்னு அந்த புள்ளையோட கைய பிடிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா ரவுடி பயல்கள ஒருத்த இன்னும் சாகல போல. கரெக்டா இவ்வளவு சுட போற நேரத்துல இந்த பிள்ளைய காப்பாத்துற முயற்சியில ஜீரோவும் ரவுடியும் நேருக்கு நேரா தலைய பார்த்து சுட்டுப்பாங்க. ஆக்சுவலி இங்க நடந்த எல்லாமே இந்த ரவுடி பசங்களோட கேமராக்கள்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும். தப்பிச்சு போன அந்த மியாவை இவங்களால பிடிக்க முடியல. இன்னொரு புது ரவுடிய வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது உண்மையாவே அந்த ஜீரோவோட கதை முடிஞ்சிருச்சு. ஆனா இவங்க தேடி வந்த அந்த பென்டிரைவ் மட்டும் கிடைக்கலங்கிற மாதிரி பேசிட்டு ஜீரோவோட டாபிக்க மொத்தமா மூடிட்டானுங்க. இந்த சம்பவங்கள்லாம் நடந்து அடுத்த 3 வருடங்களுக்கு பிறகு நம்ம கதையோட ஹீரோவை காட்டுறாங்க. ஒரு சின்ன மார்க்கெட் ஏரியாக்குள்ள ஆன்டிக் ஷாப் வச்சிருக்காரு. ஒரு சில பழைய பொருட்களை சேகரிக்க கூடியதும் இவரோட பழக்க வழக்கங்கள்ல ஒண்ணு. பக்கத்துல உட்கார்ந்து இருக்க புள்ளைய நம்ம ஷார்ட்டா டோரான்னு வச்சுப்போம். இங்க இருக்க ஒரு ஆர்ஃபனேஜ்ல இந்த புள்ளையும் ஒரு ஆளா இருக்கா. உண்மையை சொல்ல போனா இந்த ஊருக்குள்ள இருக்க எல்லாருமே அங்கிளுக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஏன்னா இவருக்கு பொண்டாட்டி குழந்தைங்கன்னு யாரும் கிடையாது. தான் கடன் மூலமா கிடைக்கக்கூடிய சின்ன வருமானத்தை கூட ஃபுல்லாவே இந்த ஆர்ஃபனேஜுக்கும் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கும் கொடுப்பாரு. அதனாலதான் இவ்வளவு மரியாதை. அதுக்கப்புறம் ஒரு பொட்டலம் சாப்பாடை வாங்கிட்டு நேரா ஒரு வயசான ஆள்கிட்ட வராங்க. இவரை ஷார்ட்டா அங்கிள் அப்படின்னு மைண்ட்ல வச்சுப்போம். குப்பத்தொட்டியில இருந்து
பழத்தை எடுத்துட்டு இருக்காரு. உடனே ஹீரோவும், ஏயா நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல, இதுக்கே அந்த குப்பை பொறுக்கி வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்க, இந்த புடின்னு கொண்டு வந்த சாப்பாடை அங்க குடுக்குறாரு. அதுக்கப்புறம் நேரா கடைக்கு வந்துட்டு அன்னைக்கான வேலையை பார்க்கும்போது ஒரு கஸ்டமர் வந்திருக்கான். ரொம்ப பழமையான ஒரு நாணயம் கிடைச்சிருக்கு. சோ அதுக்கு பதிலா இவரோட கலெக்ஷன்ஸ்ல இருந்து ஒரு பழைய கேமராவை கொடுத்து அனுப்புவாரு. குட்டி பொண்ணுக்கா கோவம் தாங்கல, எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க, உங்களுக்கு பழைய பொருட்கள் சேகரிக்கிறது பிடிக்கும்ல, அப்புறம் எதுக்காக அந்த கேமராவை கொடுத்தீங்க, அச்சோ விடு தங்கம், கொஞ்சம் பணம் வேணும்னா நாம இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும், என்னமோ போங்கன்னு குட்டி பொண்ணு புலம்பிட்டு இருக்கா. அதே டைம்ல சடனா இந்த மார்க்கெட் ஏரியாக்குள்ள எக்கச்சக்கமான ரோடி பயலுங்க திபு திபுன்னு வரானுங்க. ஒவ்வொரு கடையோட ஓனரையும் அடி அடின்னு அடிச்சு டாக்குமெண்ட்ல சைன போடுங்க, இல்லனா உங்களை கொன்றுவேன்னு மிரட்டுவானுங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த மார்க்கெட்டும் ஒரு பெரிய பணக்காரனோட கைக்குள்ள இருக்கும். ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த மனுஷன் இறந்து போயிட்டாராம். அதனால இந்த ஒட்டுமொத்த கடைகளையும் தான் பேருக்கு மாத்திட்டு இந்த ரவுடி பைய கூட்டத்தோட தலைவன் இங்க ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டை கொண்டு வர போறானா. சடனா அப்ப ரவுடிகள்ல ஒருத்தன் ஒரு சின்ன வெடிகுண்டை கொண்டாந்து நம்ம ஹீரோவோட கையில ஒப்படைக்கிறான். இந்த மாதிரி இத நிறைய பணம் கொடுத்து நாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம், ஆனா இது வெடிக்கல, ஒருவேளை உன்னால இந்த பாம சரி பண்ணி கொடுக்க முடிஞ்சா நீ மட்டும் உன் கடையை அப்படியே வச்சுக்கலாம். ஒரு பக்கம் யோசிச்சாலும் கூட சரின்னு சம்மதிக்கிறாரு. ஆக்சுவலி இந்த சகப்பு முடிக்காரன் தான் இந்த கேங்கோட தலைவன், பேரு சாய்வான். நாம இந்த ஊருக்குள்ள ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்குன்னு சொன்னால, ஆக்சுவலி இங்கதான் நம்ம ஓபனிங் சீன்ல பார்த்த அந்த மியா இருக்கா இல்லையா, அவ ஒரு சிஸ்டர் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கா, குழந்தைகளையும் பார்த்துட்டு இருக்கா. ஆனா ஏன் எப்படிங்கிறது ஒன்னும் புரியல. ஆனா எவ்வளவு அடிச்சாலும் கூட அங்கிள் சொல்லாம நாங்க இதுல கையெழுத்து போட மாட்டோம்னு மொத்த கடைக்கார பசங்களும் அடம் பிடிக்கிறாங்க. லாஸ்டா ரவுடிங்க கேட்ட மாதிரி வெடிகுண்டையும் நல்லபடியா ரெடி பண்ணிட்டாரு. யோ பெருசு, என்ன இது ஒழுங்கா வெடிக்குமா, சந்தேகம் எதுக்கு, நீங்களே செக் பண்ணி பாருங்கன்னு அடியில இருக்க ஒரு சின்ன பட்டனை திருகி விட்டதும் போதும் 15 செகண்டுக்கு டைமர் ஆன் ஆயிடுச்சு. சாய்வானுக்கு நம்பிக்கையே இல்ல. யோ பெருசு, நீ சும்மா ஃபன் பண்றல, இது போலி தானே, இது வெடிக்காது தானே, வெயிட் பண்ணு உனக்கே தெரியும்னு அந்த பயலோட கைய நம்ம ஹீரோ டைட்டா புடிச்சுப்பாரு. கடைசியா இன்னும் 2-3 செகண்ட் தான் இருக்கு. பயத்துல சாய்வான அந்த வெடிகுண்டை தூக்கி போட்டுருவான். வெடிக்க போதும் பயந்து எல்லாரும் காதம் போடுவானுங்க. ஆனா வேலைக்கு ஆகல. ஏன்னா ஹீரோ அதுல இருந்த வெடிக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் ஆல்ரெடி தனியா பிரிச்சுட்டான். இத பார்த்தா சாய்வான் சும்மா இருப்பானா, யோ பெருசு என்ன வச்சே நீ ஃபன் பண்ணல, இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்னு ஒரு பெரிய புல்டோசரை கொண்டு வந்து முதல்ல ஹீரோவோட கடையத்தான் உடைக்க வருவானுங்க. ஆனா அங்கிள் மேல உசிரியா வச்சிருக்கக்கூடிய இந்த மக்கள் சும்மா இருப்பாங்களா, வாங்கடா இன்னைக்கு 2ல 1 பாக்கலான்னு சமையல் கரண்டி உருட்டுக்கிட்ட தொடப்பக்கட்டன்னு கிடைக்கிற எல்லாத்தையும் வச்சு சண்டைய ஆரம்பிக்கிறானுங்க. அதுலயும் நம்ம அங்கிள் இருக்காரு பாருங்க, புல்டோசரை இவரு எடுத்துட்டாருங்க. விட்டா சாய்வானை ஏத்தி குட்டுவாரு போல. அப்புறம் குட்டி பொண்ணு டோரா சுட சுட தண்ணியை கொண்டாந்து சாய்வான் மேலேயே ஊத்தி விட்டா. கோவத்துல இவன் அந்த புள்ளைய தள்ளி விட்டுருவான். அப்ப இன்னொரு ரவுடி கைய வச்சு தேகுவாரு. அதனால சின்ன காயமாயிடும். இவ்வளவு நேரமா அமைதியா இருந்தவரு என்னங்கடா விட்டா ஓவர ஆட்டம் காட்டுறீங்கன்னு இவரு ஷோகேஸுக்காக வச்சிருந்த கன் இருக்குல்ல, அதுல ஒன்ன கொண்டாந்து கரெக்டா அந்த சாய்வானோட தலையில வைப்பாரு. யோ கிழவா, என்னையா மறுபடியும் போலி துப்பாக்கியா, இந்த பாரு நான் உன்னை நம்ப மாட்டேன், அப்படியா தோ பாருன்னு ட்ரிகர் பண்ணும்போது தோட்டா புல்டோசர்ல பட்டு தெரிக்குது. ஐயோ ஆளவுரா சாமின்னு மொத்த பேரும் தெரிச்சு ஓடிடுவானுங்க. அதே டைம்ல அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துட்டாங்க. ஆனா இங்கதான் ஹீரோவுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷனே. ஏன்னா இந்த கண்ணுக்குள்ள தோட்டா இருக்குங்கிற விஷயமே ஹீரோவுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு வந்த ஹீரோவை அங்க இருக்க போலீஸ் ஆபீசர் இவனை நம்ம ஷார்ட்டா கேடிப்ப என்ன மைண்ட்ல வச்சுப்போம். உண்மையை சொல்ல போனா இவனுக்கு மியா மேல ஒருதலை காதல். அதனாலேயே ஹீரோ கிட்ட ரொம்ப கனிவா தான் பேசிட்டு இருப்பான். இந்த பாருங்க, நீங்க ஒண்ணும் பயப்பட தேவையில்லை, அந்த ரவுடி பசங்க மொத்தமா அவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணாங்க, அவங்களை காப்பாத்துறதுக்காக ஒரு சேஃப்டிக்காக மட்டும்தான் உங்க ஷோகேஸ்ல இருந்த ஒரு கண்ணை கொண்டாந்தீங்க. அதுல தோட்டா இருக்க விஷயம் தெரியாம நீங்க அதை யூஸ் பண்ணிட்டீங்க. இல்ல நான் அதை யூஸ் பண்ணிட்டேன்னு கேஸ மாத்திடுறேன்னு ரொம்ப ஆதரவா பேசிட்டு இருக்கான். அது மட்டும் கிடையாது, சம்பந்தமே இல்லாம ஹீரோவோட கடைக்குள்ள இருந்து 6 பாஸ்போர்ட் கிடைச்சிருக்கான். அதுல இருக்க பேரும் ஆளும் வேற வேறையா இருக்கு. கவலைப்படாதீங்க, இது யாரோடது என்னங்கறத நானே செக் பண்ணி சொல்றேன்னு அதை எடுத்து சட்ட பாக்கெட்ல வச்சுப்பான். அதுக்கப்புறம் டியூட்டியை முடிச்சுட்டு மியாவை பாக்கலான்னு ஆர்ஃபனேஜுக்கு வந்தா அந்த போய் உள்ள குளிச்சு